ஏண்டா உனக்கு போர் தர்மம் தெரியாதா நாராயணா? புறமுதுகிட்டு ஓடுபவரை அடிக்கிறாயேன்னு கேட்டான். அதனால இந்த மால்யவான், மாலி, சுமாலி மூவரும் தேவர்களை எதிர்த்து போர் புரிந்து தேவர்களை தாக்கி துன்புறுத்தினார்கள். இவர்கள் அடிக்கிற அடி தாங்காமல் தேவர்கள் அத்தனை பேரும் நாராயணன் திருவடிகளிலே சரணாகதி செய்தார்கள். காலில் விழுந்த தேவர்களை காக்க வேண்டும் என்று கருதினான் காக்கும் இயல்வினன் கண்ணபிரான் ஆகிய ஸ்ரீமன் நாராயணன். அதனால பகவான் கருட வாகனத்திலே புறப்பட்டான். புறப்பட்டு தான் வந்து மால்யவான், மாலி, சுமாலி 3 பேரையும் தாக்கினான். பகவான் அடித்த அடிய 3 அரக்கர்களாலும் தாங்க முடியல. அவர் அடிக்கிறதோட இல்லாமல் கருடாழ்வாரும் தன் ரக்கைகளால் இவர்களை போட்டு தாக்குகிறார். அடி தாங்க முடியாமல் மால்யவான், மாலி, சுமாலி மூவரும் போர்க்களத்தில் இருந்து புறமுதுகிட்டு ஓடினார்கள். புறமுதுகிட்டு ஓடுபவரை அடித்தார் பெருமாள். அப்போ அந்த மால்யவான் யோசித்தானா, இது போர் தர்மமா? புறமுதுகிட்டு ஓடிட்டான்னா அதுக்கப்புறம் அவனை அடிக்க கூடாது, கால்ல விழுந்தவனை அடிக்க கூடாது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. சிவிலியன் பீப்புளை அடிக்க கூடாது, இன்னொருவரோடு போரிடுபவரை அடிக்க கூடாது, அடிக்க போகும்போது கண் சிமிட்டிட்டான்னா அவனை அடிக்கப்படாது. எவ்வளவோ சொல்வார்கள். புறமுதுகிட்டு ஓடுறவனை அடிக்கிறாயே. நாராயணனை பார்த்து மால்யவான் கேட்கிறான், ஏண்டா உனக்கு போர் தர்மம் தெரியாதா நாராயணா? புறமுதுகிட்டு ஓடுபவரை அடிக்கிறாயேன்னு கேட்டான். நாராயணன் சிரித்து கொண்டே கருட வாகனத்தில் பறந்து வந்து அடித்து கொண்டே பதில் சொன்னானா, ஏ மால்யவான், நான் என்ன போர் வீரனாடா? நான் போர் வீரனாக இருந்தால் தானே போர் தர்மத்தை பின்பற்ற வேண்டும். நான் நாராயணன், எனக்குன்னு நாராயண தர்மம்னு ஒண்ணு இருக்குன்னா. அரக்கர்களே கேட்டுக்கொள்ளுங்கள், நாராயண தர்மம் என்னன்னா சரணாகத ரக்ஷணம். சரணம்னு ஒருத்த என் கால்ல விழுந்துட்டான்னா அவன் கேட்கும் நன்மையை நான் அவனுக்கு செய்தே தீருவேன். தேவர்கள் உங்களால் ஆபத்துன்னு என் கால்ல விழுந்துட்டா, அதனால் நீ எங்கே ஓடினாலும் உங்களை துரத்தி துரத்தி நான் அடிப்பேன். இதுதான் நாராயண தர்மம். மால்யவான், சுமாலி 2 பேரும் மன்னிப்பு கேட்டு கீழே பாதாள லோகத்துக்கு போயிட்டா. இந்த மாலி அவன் திருந்தல. அந்த மாலியை வதம் செய்தான் நாராயணன். மாலி அங்கேயே மாண்டு போனான்.